الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف المرسلين وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بفضل بسم الله الرحمن الرحيم. قل ربي زدني علما. صدق الله العظيم، وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين. قال نبينا وسيدنا وشفيعنا وحبيبنا محمد صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم ومسلمة، أو كما قال عليه الصلاة والسلام. صدق نبينا سيد البشر صلى الله عليه وسلم: رضينا بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا ورسولا. الحمد لله. சர்வ புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தாரின் அதிபதியாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. அவனது சாந்தியும் சமாதானமும் சன்மார்க்கம் ஏந்தி வந்த சர்தார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரின் வாழ்க்கையின் அடிச்சுவடுகளை தங்களது வாழ்க்கையின் நிச்சய பாதையாக எடுத்து வாழ்ந்த உன்னத உத்தம சத்திய சஹாபாக்கள், நல்லோர்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், சித்தியீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கின்ற, இனி வருகை தர இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலைத்து நிரப்பமாக நின்று நிலவட்டுமாக. இன்னும் குறிப்பாக கஸாவிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கின்ற அந்த மக்கள் மீது இறைவனின் பேர் உபகாரமும் உதவியும் முழுமையான முறையிலே நின்று நிலவட்டுமாக. பூகம்பத்தின் மூலமாக ஏற்பட்ட பாதிப்புகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதிலிருந்து வீழ்ச்சியையும் மீழ்ச்சியையும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த அன்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான ஒரு மாதத்தை நிறைவு செய்து முதல் ஜும்மாவிலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த ஜும்மாவுடைய நாள் என்பது எல்லா பெற்றோர்களும் மிகுந்த கவனத்தில் எடுக்கக்கூடிய ஒரு நாளாக, ஒரு வாரமாக இன்றைய வாரம் என்பது அமைகிறது. ஏனைய வாரங்களில் நாம் சொன்ன விஷயங்களை நாம் செவிமடுக்கவில்லை என்றாலும் கூட இந்த வாரம் சொல்லக்கூடிய செய்திகளை நிச்சயமாக செவிமடிப்பதற்கும் செயல்படுத்துவதற்கும் நாம் கட்டாயமானவர்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதை கவனத்திலே கொள்ள வேண்டும். ஏன் அப்படி சொல்றேன்னு சொன்னா, இன்னும் ஒரு சில தினங்களிலே பள்ளி விடுமுறை என்பது அளிக்கப்பட இருக்கிறது. அந்த பள்ளி விடுமுறையில் நமது பிள்ளைகளுடைய நடத்தைகளும் நமது பிள்ளைகளுடைய சூழலும் மாற வேண்டும் என்பதற்கான ஒரு சூழலை தான் இந்த வாரத்திலே நாம் உருவாக்க இருக்கின்றோம். கணித்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குழந்தைகளை பற்றியும் பணத்தை பற்றியும் குர்ஆனிலே ஒரு வசனத்தில் மிக தெளிவாக சொல்லி காமிப்பார். மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற செல்வமும் மனிதர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற பிள்ளை செல்வங்களும் எப்படிப்பட்டது தெரியுமா? இன்னமா அம்பாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா. உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பொருளாதார பணமும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளும் உங்களுக்கு ஒரு சோதனையாகத்தான் நான் கொடுத்திருக்கின்றேன். சிலருக்கு பணத்தை
சோதிப்பேன், சிலருக்கு பணத்தை எடுத்து சோதிப்பேன், சிலருக்கு பிள்ளைகளை கொடுத்து சோதிப்பேன், சிலருக்கு பிள்ளையை கொடுக்காமல் சோதிப்பேன். கொடுத்து எப்படி சோதிப்பான் தெரியுமா? அந்த பணத்தை ஹலாலான வழியிலே செலவு செய்கின்றாரா, அந்த பணத்தை கொண்டு தவறிய வழிக்கு செல்கின்றாரா என்று பணத்தை கொடுத்து சோதித்து பார்ப்பான். பணத்தை கொடுக்காமல் எப்படி சோதிப்பான் தெரியுமா? கொடுக்கப்படாத பணத்தை சம்பாதிப்பதற்கு ஹராமான வழியிலே செல்கின்றாரா, கொடுக்கப்படாத பணத்தை சம்பாதிப்பதற்கு பண ஆசையிலே இந்த உலகத்தில் மோசமானவனாக வாழ்கின்றாரா என்று பணத்தை கொடுத்தும் சோதிப்பான், கொடுக்காமலும் சோதிப்பான். பிள்ளைகளையும் அப்படிதான். சிலருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய பிள்ளைகளை கொடுத்து சோதிப்பான், இன்னும் சிலருக்கு பிள்ளைகளை கொடுக்காமலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதித்துக் கொண்டே இருப்பான். என்ன சோதனை, என்ன சோதனை? பிள்ளையை நீங்க வளர்க்கக்கூடிய அந்த வழிமுறைகளில் நீங்கள் சரியானவர்களாக நடந்து கொள்கின்றீர்களா? ஒரு பரீட்சை மாதிரி நம் கையிலே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நமக்கு பிறந்த நமது பிள்ளைகள் என்பவர்கள் ஒரு பரீட்சையில் கொடுக்கப்படுகின்ற கேள்வித்தாளை போன்று அந்த கேள்வித்தாளையிலே இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாம் சரியாக பதில் எழுதினால்தான் மறுமை என்கின்ற வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவோம். பிள்ளைகளுடைய அந்த கேள்வித்தாளை நாம் தவறவிட்டு விட்டோம் என்றால், அதனை கவனிக்கொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்றால், இந்த உலகத்திலும் நாம் தோல்வி அடைவோம், மறு உலகத்திலும் தோல்வி அடைவோம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக வாழ வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும், கஷ்டம் தெரியாம வாழ வேண்டும். நான் பட்ட எந்த சிரமமும் என் பிள்ளை பற்ற கூடாது, என் பிள்ளை போற இடத்துல நல்லா இருக்கணும், பெரியவராகி நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழணும் என்பதை மட்டுமே நாம் தொடர்ச்சியாக நமது பிள்ளைகளுடைய சிந்தனையிலே செலுத்துவது மாத்திரமல்லாமல் நாமும் அந்த சிந்தனைக்குள்ளே மூழ்கி போனோம். சந்தோஷமா வாழ்றது தப்பில்லை, இன்பமா வாழ்றது தப்பில்லை. ஆனால் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நாம் தேடக்கூடிய வழிகள் தான் இன்று தவறான முறைகளிலே அமைந்து போய் விடுகிறது. எனவே அந்த வழிகளை நமது பிள்ளைகளுக்கு நாம் சரியாக்கி கொடுக்க வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் மீது 2 கடமைகள் இருக்கிறது. நாம எல்லாரும் பெற்றோர்களாக இருக்கின்றோம். நாம நினைக்கிறோம் பிள்ளைக்கு சோறு பொங்கி போடுறதும் துணி துவைச்சு போடுறதும் உடம்பு சரியில்லைன்னா அவனுக்கு ஆஸ்பத்திரி கூட்டு போறது மட்டும்தான் ஒரு பிள்ளை ஒரு பெற்றோர்களுடைய வேலை என்று இன்றைக்கு நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளைகள் மீது 2 கடமைகள் இருக்கிறது. அதிலே முதன்மையான கடமை என்ன தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல பெயர்களை வைப்பது. குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் நல்ல பேரை வையுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஸ்மாவுல் ஹுக்குல்லா, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான பெயர் என்பது அப்துல்லாஹ் வ அப்துர் ரஹ்மான் என்று சொன்னார்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு சாலிஹான பெயர்களை வைப்பது நம் மீது கடமையான ஒரு காரியம். ஆனால் இன்று அர்த்தம் நிறைந்த பேராக இருக்கிறதா, நல்லோர்களுடைய பேராக இருக்கிறதா, நபிமார்களுடைய பேரா இருக்குதா, அல்லாஹ்வுடைய பேரா இருக்குதா அப்படிங்கறத எல்லாம் இன்னைக்கு நாம பாக்குறது இல்ல. இல்லாத பேரு, ஊர்ல இல்லாத பேரு, தெருவுல இல்லாத பேரு, என் குடும்பத்துல இல்லாத பேரு, 3 எடுக்கிற வர பேரு, 4 எடுக்கிற வர பேரு, ஸ்டைலா இருக்கிற பேரு, நெட்ல பாக்குற பேரு, அந்த பேரு இந்த பேரு சொல்லி இன்னைக்கு அர்த்தங்களற்ற பெயர்களை இன்றைக்கு சூட்டக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படுகிறது. ஏன் பேர் வைக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கடமையாக சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய பெயர் என்பது அவர்களுடைய வாழ்க்கையிலே பிரதிபலிப்பை ஏற்படுத்தும். ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறோம்னு சொன்னா அந்த பேர் ஒண்ணு அப்படியே நேரடியா அந்த பேருடைய பலனை வெளிப்படுத்தி காமிக்கும். இல்ல அப்படின்னா அதுக்கு நேர் முரணான வெளிப்பாடு அதை என்ன செய்யும், காமிக்கும். ஒரு ஆளுக்கு அப்துல்லான்னு பேர் வச்சிருக்குன்னு இருக்கும். என்ன பேர் வச்சிருக்கு? அப்துல்லா. அப்துல்லா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய அடிமை, எப்போதுமே தொழுது கொண்டு இருப்பவர்னு அர்த்தம். நம்ம பிள்ளைக்கு நம்ம அப்துல்லான்னு பேர் வச்சோம்னா நம்ம பிள்ளை எப்போதும் தொழுது கொண்டு இருக்கிற பிள்ளையாகவே இருக்கும். அந்த பேருடைய வெளிப்பாடு
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் இஸ்லாத்தை தழுவி வரும்போது முதன்மையாக அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு பிறகு அவர்களுடைய பெயர்களை தான் முதல்ல மாற்றி அமைச்சாங்க. சஹாபிட்ட கேட்டாங்க, உங்க பேர் என்ன அப்படின்ட்டு. இஸ்லாத்துக்கு வந்ததோட அவர் சொன்னார், என் பேரு இஸ்மி ஹஜர், என்னுடைய பேரு கல்லு அப்படின்னாங்க. என்னங்க கல்லுன்னு ஒரு பேரா? உங்க உள்ளம்லாம் ரொம்ப கடுகடுத்த உள்ளமா இருக்குமே, மாத்துங்க, பேரை மாத்துங்க, ரஹீம்னு மாத்துங்க, இரக்கமானவன் மாத்துங்க. மாத்துனாங்க ரசூலுல்லாஹ். இன்னொருத்த கேட்டாங்க, உங்க பேர் என்ன? என் பேரு ஹரீர். உங்க ஊர் எங்க இருக்குது? எங்க ஊரு ஹர்ரால இருக்குது. ஹரீர் ஹர்ரா அப்படின்னு சொன்னா சூடு நிறைந்ததுன்னு அர்த்தம். என்னங்க நீங்க இப்படி ஒரு பேரை வச்சிருக்கீங்களே, இந்த மாதிரி பேரை வைக்க கூடாது, இந்த பேரினுடைய வெளிப்பாடு இருக்குன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் பேரை முதல்ல என்ன செஞ்சாங்க? மாத்துறாங்க. அவ இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு நாம பெயர் வைக்கக்கூடிய அந்த நிலைகள்ல இன்றைக்கு பழமையான பெயர்கள் என்பதை நாம இன்னைக்கு வைக்கிறது இல்ல. அபூபக்கர் வையும் சொன்னா அசத்துக்கு பேர் பார்த்து சொல்ல தெரியல, அபூபக்கர்னு வைக்க சொல்றாங்க, உமர்னு வைக்க சொல்றாங்க. பேர் பார்க்க தெரியல, பார்க்க தெரியலன்னு சொல்லுறது அசத்துன்னு இன்னைக்கு நம்ம சொல்லிடுறோம். அந்த பழமையான பெயர்கள், அந்த பெயர்களுடைய வெளிப்பாடு என்பது பிள்ளைகளிடத்திலே பிரதிபலிக்கும். இன்னைக்கு பிறந்த குழந்தை 5 வயதில் பெற்றோர்களை எதிர்க்கிறது, உலக காரியங்களிலே மூழ்கி போகிறது. செல்போன் இல்லாம எந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் இல்லை இன்றைக்கு. காரணம், பிள்ளைகளுக்கு நல்ல பெயர்களை நாம் சூட்டாமல் போனது ஒன்றுதான். குழந்தை பிறந்தவுடன் நல்ல பெயர்களை வைப்பது ஒவ்வொரு பெற்றோர்கள் மீதும் கட்டாய கடமை என அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். இரண்டாவது சொல்லி காமித்தார்கள். இரண்டாவது தலையான கடமை என்ன தெரியுமா? உங்களுடைய பிள்ளைகளுக்கு அல்லாஹுவை பற்றியான ஞானத்தையும் மார்க்கத்தை பற்றியான கல்வியையும் இஸ்லாத்தை பற்றியான விஷயங்களையும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் சொல்லிக் கொடுப்பது கடமை. பெருமானாருடைய வார்த்தையின் ஜாலங்களை பாருங்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும் சொன்னா நீங்கள் முதலிலே அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்று அர்த்தம். பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க சொன்னா என்ன அர்த்தம்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க முதல்ல மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அல்லாஹ்வை பற்றி தெரிந்து கொண்டு மார்க்கத்தை பற்றி நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த இரண்டையும் நாம் இன்றைக்கு ஒரு கடமையாகவே பார்ப்பதில்லை. அடுத்தடுத்து நிறைய சொல்லுவாங்க. பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பது கடமை, பெரியோர்களை மதிக்க சொல்லிக் கொடுப்பது கடமை, அடியார்கள் மீது இரக்கம் காட்டுவதை சொல்லிக் கொடுப்பது கடமை. உங்கள் பிள்ளைகளை மனித தன்மையில் வளர்ப்பது நம் மீது கடமையான ஒன்றாக இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே. ஆனால் இன்றைக்கு வரக்கூடிய இளைய சமுதாயம், இன்றைக்கு வரக்கூடிய சிறார்களுடைய சமுதாயம் எப்படி வந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் யோசிக்கின்றோம் இல்லையா? எவ்வளவு பெரிய ஒரு வீழ்ச்சியை நோக்கி, எவ்வளவு பெரிய ஆபத்தான ஒரு பாதையை நோக்கி இன்றைய தலைமுறை என்பது பயணித்துக் கொண்டிருக்கிறது. அவர்களை அதே போக்கில் நாம் விட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அடுத்த தலைமுறை என்பது பெரும் பாவத்திற்கு சொந்தக்கார தலைமுறையாக மாறிவிடுவது மாத்திரமல்லாமல் மிகப்பெரிய ஆபத்துகளை பெற்றோருக்கு ஏற்படுத்தக்கூடிய தலைமுறையாக அது மாறிவிடும். கியாமத் நாளுடைய அடையாளம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கிட்டத்தட்ட 73 அடையாளங்களை ரசூலுல்லாஹ் பட்டியலிட்டாங்க. அது ஒரு அடையாளம் என்ன தெரியுமா? உலகத்தினுடைய இறுதி முடிவு நாளிலே, கியாமத் நாளின் சமீபத்திலே ஒரு தாய் தனக்கான எஜமானனை எஜமானியை பெற்றெடுப்பாள். புரியுதா உங்களுக்கு? சொன்னாங்க கியாமத் நாளுடைய அறிகுறியில முக்கியமான அறிகுறி என்ன தெரியுமா? ஒரு தாய் தனக்கான எஜமானனை பெற்றெடுப்பாள். அப்படி என்றால் என்ன தெரியுமா? தாய்க்கு பிறக்கக்கூடிய பிள்ளைகள் அந்த தாயை ராஜா அடிமைகளை ஆட்டி படைப்பதை போன்று, எஜமானன் ஆட்டி படைப்பதை போன்று தாயையும் தந்தையும் பிள்ளைகள் ஆட்டி படைப்பார்கள். ஆட்டி படைப்பார்கள். உண்பதிலிருந்து, உறங்குவதிலிருந்து, உடுத்துவதிலிருந்து, கட்டுவதிலிருந்து எல்லாவற்றிலும் பிள்ளைகளின் விருப்பம். பிள்ளைகளின் விருப்பத்திற்கு மாற்றம் நடந்தால் பெற்றோர்களுக்கு விபரீதம் ஏற்பட்டு விடுமோ என்று பயப்படும் அளவிற்கு பிள்ளைகளின் நடத்தைகள் மாறும் என்றார்கள். இன்று மாறிப்போனது. எத்தனை இல்லங்கள், எத்தனை குடும்பங்கள், சிறு பிள்ளைகளை கண்டிக்க முடியாத குடும்பங்கள் எத்தனை இருக்கிறது தெரியுமா? இளம் பருவத்தை எட்டிய பிறகு பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி போனா என்ன, போகட்டும், பிரச்சனை இல்லை, என்ன அவமான முடியாது, கேவலப்பட முடியாதுன்னு சொல்லி எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை இலக்கடிக்க செய்கிறார்கள். இன்றைக்கு
காரணம் என்ன? அடிப்படையில் அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொடுக்கவில்லை, அடிப்படையில் மார்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கவில்லை, அடிப்படையில் இஸ்லாத்தை பற்றி எந்த ஒன்றையும் நாம் போதிக்கவில்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நாம் ஆழ நம் மனதிலே பதிய வைக்க வேண்டும். இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தையை அந்த மனிதன் சாலிகான முறையில் வளர்த்து விட்டார். சாலிகான முறையில் சொன்ன என்ன தெரியுதா? தப்பு தவறுகள் செய்யாத குழந்தையாக, நல்ல குணம் கொண்ட குழந்தையாக, மார்க்க பற்றுதல் உள்ள குழந்தையாக ஒரு குழந்தையை அவர் வளர்த்து விட்டார். இப்பொழுது இவர் மரணித்து போய் விடுகின்றார். மரணித்து போன இவரோ பாவியான நிலையிலே மரணித்து விடுகின்றார். ஆனால் இவருக்கு அல்லாஹ் நரகத்தை கொண்டு தீர்ப்பு எழுதுகின்றான். இப்படி தீர்ப்பு எழுதப்பட்ட இந்த நரகவாதியை இவருக்கு பிறந்த அந்த சாலிகான குழந்தை அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யும். என் தந்தை என்னை சாலிகான முறையில் வளர்த்தார், என் தந்தை மார்க்கத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தார், என் தந்தை என்னை நல்ல முறையில் வளர்த்தார், இவரை என்னோடு சொர்க்கத்திற்கு அனுப்புங்கள் என்று அந்த பிள்ளை நாளை மறுமை நாளில் தகப்பன் தாயின் கையை பிடித்து சொர்க்கம் அழைத்து செல்லும். இங்க நம்ம பிள்ளைகளை அப்படியே வளர்க்கிறோம். உலகத்துல நம்ம பிள்ளைகளுடைய கையை நாம பிடிக்கணும். இங்க நம்ம பிள்ளைகளுடைய கையை நாம இருக்க பிடித்தால் மாத்திரமே நமது பிள்ளைகள் நாளை மறுமையில் நமது கையை இருக்க பிடிப்பார்கள். இந்த உலகில் கட்டுப்பாடு இல்லாமல், கண்டிஷன் இல்லாம, எந்த விதமான அதட்டலும் மிரட்டலும் உருட்டலும் இல்லாமல் நமது பிள்ளைகள் எப்படியும் போகட்டும் என்று நாம் விட்டுவிட்டோம் என்றால், நீங்கள் சொந்தவாசியாக இருந்தாலும் கூட உங்கள் பிள்ளை உங்கள் நரகத்திலே உங்களை தள்ளிவிடும். என் தந்தை என்னை கவனிக்காமல் போனார், என் தந்தை என்னை மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்காமல் என்னை பாவியாக்கி விட்டு இன்று அவர் சொர்க்கம் செல்கின்றார் என்று அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு சொர்க்கவாசியான உங்களை நரகவாசியாக அந்த பிள்ளை மாற்றிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, பிள்ளைகளை சரிவர வளர்ப்பது, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுப்பது, பிள்ளைகளை கண்டிக்க வேண்டிய நேரத்திலே கண்டிப்பதுதான் இந்த உலகத்திற்கும் மறு உலகத்திற்கும் நாம் சேர்க்கக்கூடிய நன்மை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் 1000 வருஷம் தொழுதுட்டாங்க, 1000 வருஷம் தொழுதுட்டான், மௌத்தா போயிட்டான்னு வச்சிருவோம். 1000 வருஷம் தொழுதுருக்காரு, அதனால இவருக்கு ரிட்டைர்மெண்ட்ல பணம் வரா மாதிரி மௌத்தா போனால் நன்மை போட்டு நல்லா சொல்லியிருக்கானா? 1000 வருஷம் நோம்பு வச்சிட்டாரு, மௌத்தா போயிட்டாரு, ரிட்டைர்மெண்ட்ல பணம் வரா மாதிரி, ரிட்டையர் ஆனதுக்கு பணம் வரா மாதிரி, பென்ஷன் பணம் வரா மாதிரி, பரவாயில்ல 1000 வருஷம் நோம்பு வச்சிருக்காரு, நன்மை போகும் சொல்லியிருக்காரா? இல்ல. ஆனால் 2 விஷயங்களுக்கு 3 விஷயங்களுக்கு நன்மை தொடர்ந்து போகணும் சொல்லுவா. அதுல ஒண்ணு என்ன தெரியுமா? ஒருத்தர் 1000 வருஷம் இல்ல 50 வருஷம் வாழ்ந்துட்டு மௌத்தா போயிட்டாரு, நன்மையே செய்யல, பாவத்தையே செஞ்சாரு, ஆனா அவர் பிள்ளைய சாலிகான பிள்ளைய வளர்த்துட்டு வச்சுட்டு போயிட்டாரு. அந்த பிள்ளை செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல அமலினுடைய நற்கூலியும் அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் கபர் உள்ள போவதாக ரசூலுல்லாஹ். ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தில் அந்த உயர்ந்து கொண்டே இருக்கும். அல்லாஹ்ட்ட கேட்ப, எப்படி நான் எந்த அமலும் செய்யவில்லை, நான் எந்த நல்லதையும் செய்யவில்லை, ஆனா என் அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகிறது. எப்படி? அல்லாஹ் சொல்வார், உலகத்தில் நீ விதையாக விதைத்து வைத்த உன்னுடைய பிள்ளை இன்றைக்கு மரமாக வளர்ந்து நல்ல அமல்களை செய்து கொண்டிருக்கிறது. அதனுடைய பிரதிபலன் தான் நீ இந்த உலகத்துல மறுமையில சொர்க்கத்துல உயர்ந்த பதவிகளுக்கு போய் கொண்டிருக்கின்றாய் என்று அல்லாஹ் சொல்லி காமிப்பான். அப்ப மறுமை மாத்திரம் நமக்கு நோக்கம் அல்ல, இந்த உலகத்தையும் பார்க்கணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் போது, ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, நீங்க இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நல்லதையும் அல்லாஹ்ட்ட கேளுங்க, மறுமையில இருக்கக்கூடிய நல்லதையும் கேளுங்க. மறுமையில தான் நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல நாசமா போகணும் அல்லாஹ் எங்கேயுமே சொல்லல. இந்த உலகத்திலையும் நல்லா வாழு, நல்ல முறையில் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இன்னைக்கு படிப்பு இல்லாமல் போனால் என்ன நிலை உருவாகும், என்ன நிலைமை உருவாகும்? அதெல்லாம் ஒண்ணு உருவாவதா? சகோதரர்களே, கொஞ்சம் யோசித்து பார்க்கின்றோம். வட மாநிலங்களை உதாரணத்திற்கு நாம் எடுத்துக்கொள்வோம். மகிழ்வாக கொண்டாடக்கூடிய திருநாட்களை கூட இன்றைக்கு அகோர முகத்தோடு கொண்டாடக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு வடநாட்டில் இருக்கிறது. சமீபத்திலே ஹோலி பண்டிகை கொண்டாடிய செய்திகளை நாம் வலைதளங்களில் நிறைய பார்த்திருப்போம். மகிழ்வை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நேரத்துல கூட அடிதடியோடு, வெட்டுக்குத்தோடு, பிறரை காயப்படுத்தி, பிறரை துன்புறுத்தி, பிறர் மீது
ஆபத்துகளை உண்டாக்கி ஒரு திருநாளை, ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், இந்த மடமை எதன் மூலமாக நுழைந்தது தெரியுமா? கல்வி என்கின்ற பொது அறிவு இல்லாமல் போனதினால் இந்த மடமை நுழைந்து போனது. அது மாத்திரமல்ல, இன்று வட மாநிலங்களில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்கள் கொஞ்சங்கள் நெஞ்சங்கள் அல்ல. மாட்டினுடைய சிறுநீரை குடிப்பது முதற்கொண்டு, மாட்டினுடைய சாணியை உண்பது முதற்கொண்டு இன்றைக்கு அவர்கள் செய்கின்றார்கள் என்றால் என்ன காரணம்? பொது அறிவு, உலக அறிவு இல்லாமல் போனதுதான். கல்வி என்பதுதான் ஒரு மனிதனை மேன்மைப்படுத்தும். மலக்குகளுக்கும் மனிதனுக்குமான வித்தியாசம் கல்விதான். கல்வி என்பது சாதாரண ஒன்று அல்ல. அலி ரலியல்லாஹு சிலர் வந்து கேட்டாங்க, கல்வியை பத்தி 9 கல்வி பெருசா பணம் பெருசா, எது பெருசுன்னு சொல்லுங்க. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, எந்நேரத்திலும் பணத்தை விட கல்விதான் பெருசு. எப்படி சொல்றீங்கன்னு நல்லா கவனிச்சுக்கணும். உங்க பிள்ளைகளுக்கு பணத்தை கொடுக்க போறீங்களா, இல்ல அந்த பணத்தையே உருவாக்கக்கூடிய, பணத்தையே உங்க பிள்ளைகள்கிட்ட கொண்டு வரக்கூடிய கல்வியை கொடுக்க போறீங்களா அப்படிங்கிறது உங்க கையில் தான் இருக்கு. அலி ரலியல்லாஹு சொன்னாங்க, முதல்ல பணத்துக்கும் கல்விக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன தெரியுமா? கல்வி எவ்வளவுதான் எடுக்க 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 எடுத்தாலும் அது குறையவே குறையாது. பணம் என்பது எடுக்க எடுக்க குறைந்து விடும். கல்வி என்பது யாராலும் திருடவே முடியாது. பணத்தை யாரு வேண்டுமென்றாலும் திருடி விடுவார்கள். கல்வி இருப்பவர்களுக்கு என்றைக்குமே நண்பர்கள் அதிகம். பணம் இருப்பவர்களுக்கு என்றைக்குமே எதிரிகள் அதிகம். எப்பண்டா இவன் கீழே விடுவான், எப்பண்டா எதை வாங்கலாம், எப்பண்டா எதை பறிக்கலாம், நைஸ் கேப்ல எதை போட்டு எதை ஆட்டையை போடலாம், இப்படிதான் சுத்திட்டு இருப்பாங்க. கல்வி என்பது எப்போதுமே மனிதனுக்கு மதிப்பை உருவாக்கும். பணம் என்பது எப்போதுமே மனிதனுக்கு விரோதத்தையும் துரோகத்தையும் உருவாக்கும். கல்வி என்பது கல்வி இருப்பவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புகள் உண்டு. பணம் இருப்பவர்களுக்கு சென்ற இடங்கள் எல்லா இடங்களிலும் சிறப்புகள் அல்ல. கல்வி இருப்பவர்களுக்கு மக்கள் அன்பை செலுத்துவார்கள், பணம் இருப்பவர்களுக்கு மக்கள் அன்பு செலுத்துவதை போன்று நடிப்பார்கள் என்று கல்வியை குறித்து அலி ரலியல்லாஹு பல விஷயங்களை சொல்லி கொடுத்தாங்க. அப்ப உலக கல்வியும் நமக்கு வேணும், மார்க்க கல்வியும் வேணும். உலக கல்வியை முதலிலே நாம் சரிவர கொடுப்பதற்கான முயற்சிகளை நாம் மேற்கொள்ளணும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இனி வரக்கூடிய கவர்மெண்டுடைய ரூல்ஸ் எல்லாம் பார்த்தோம் நம்ம சொன்னா, குறைஞ்சபட்சம் ஒரு நார்மலா ஒரு டிகிரி இல்லாம ஒரு சின்ன பாஸ்போர்ட், ஒரு ஆதார் கார்டு கூட இனி எடுக்க முடியாது. இன்னொரு 10 வருஷம் நீங்க இப்ப நம்ம ஆதார் கார்டு எப்படி எடுத்தோம், எப்படி எடுத்தோம் யாருக்கு தெரியும்? எடுத்துட்டோம். ரேஷன் கார்டை கொண்டு போய் ரேஷன் கார்டை காமிச்சு, இந்த ரேஷன் கார்டு இந்த பேர்லாம் இருக்கு, நான் தான் இது, நீ தான் இது, போட்டா கூடிய ரேஷன் இது எடுத்துட்டோம். அடுத்துல நம்ம ஆதார் கார்டு எடுக்கிறோம்னு சொன்னா, பிள்ளைகளுடைய வாப்பா ஏதாவது படிச்சிருக்காரா கேட்பாங்க. புள்ள வாப்பா ஏதாவது படிச்சிருந்தா மட்டும்தான் பிள்ளைக்கு ஆதார் கார்டு கிடைக்கும். ஏன்னா படிக்கலன்னு சொன்னா ஒரு இந்தியன் சிட்டிசனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எப்படி ரேஷன் கார்டு, நம்மளுடைய ஓட்டர் ஐடி, அது போல நம்மளுடைய வாகனத்தினுடைய இது லைசன்ஸ், இதெல்லாம் எப்படி ஒரு இன்னைக்கு ஒரு சான்றிதழாக ஒரு ஆதாரமாக இருக்கும், இது மாதிரி ஒரு இந்தியாவில் உள்ளவர் தான், தமிழ்நாட்டில் உள்ளவர் தான் அப்படிங்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் 10 வருடங்கள் அவர் பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கணும். படிச்சிருந்தாதான் அடுத்த ஆதார் கார்டு கிடைக்குங்கிற ரூல்ஸ் வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம 7ஆம் கிளாஸ் கூட முழுமையா தாண்ட விடுறது இல்ல. சரி, தாண்ட விடல, மார்க்க கல்வியாவது நம்ம கொடுக்கிறோமான்னு கேட்டா அதுவும் இல்ல. இன்றைக்கு பிள்ளைகளை நாம கொத்தடிமைகளாக இன்றைக்கு மாற்றிக் கொண்டிருக்கின்றோம். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இது ஏதோ ஒரு ஊரில் மட்டும் நடக்கக்கூடிய ஒரு செயல் அல்ல, ஏதோ ஒரு தெருவில் மட்டும் நடக்கக்கூடிய செயல் அல்ல. பறந்து விரைந்து இருக்கக்கூடிய தமிழகம் மாத்திரமல்லாமல் எல்லா மாநிலங்களிலும் நடக்கக்கூடிய பிரச்சனை இன்றைக்கு சிறார்கள் தொழிலாளிகளாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றார்கள். கல்விகளை சுமக்க வேண்டிய காலத்திலே, புத்தகங்களை சுமக்க வேண்டிய காலத்திலே இன்றைக்கு மண் சட்டிகளை சுமக்குகின்றார்கள், மூட்டைகளை சுமக்குகின்றார்கள். பணம் சம்பாதிப்பதற்காக அனைத்து கூலி வேலையும் செய்வதற்கு இன்றைக்கு சிறார்கள் இன்றைக்கு தள்ளப்படுகின்றார்கள். இந்த தள்ளுதல் மூலமாகத்தான் இன்றைக்கு கொலை, கொள்ளை, விபச்சாரம் அல்லாஹ் காப்பாற்றணும். மனிதாபிமானம் என்பது உள்ளத்தில் இருந்து அப்படியே உருவி எடுக்கப்பட்டு விடுகிறது. அதனால பள்ளி விடுமுறை கொடுக்கப்படுகின்ற இந்த நாட்கள்ல நமது பிள்ளைகளுக்கு வருடந்தோறும் நாம சம்மர் கிளாஸ் வைப்போம் அப்படின்னு போய் சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு வருஷம் வச்சோம்.
அடுத்தடுத்த வருஷங்கள்ல அதை வைக்கிறதுக்கான சூழல்கள் அமையல. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு 10 நாள்ல, சில பிள்ளைங்களுக்கு ஆல்ரெடி இப்பவுமே லீவ் விட்டாங்க, இன்னும் சில பிள்ளைகளுக்கு ஒரு 4-5 நாள்ல லீவ் விட்டுருவாங்க. இந்த பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகளுக்கு மதரசாவில சம்மர் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வைக்கணும். சரியா காலையில ஒரு 9:30 மணியில இருந்து ஒரு மொஹரு வரைக்கும் அவங்களுக்கான கிளாஸஸ் நடக்கணும். அதுல அவங்களுக்கான ஒழுக்க முறைகள், இன்றைக்கு மற்ற விஷயங்களை நாம சொல்லிக் கொடுக்கிறோமோ இல்லையோ, ஒழுக்க முறைகளை நாம இன்னைக்கு அதிகமாக சொல்லிக் கொடுக்குவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் காப்பாற்றணும். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்க, பெரியவங்க, சிறியவங்கிற மதிப்பு மரியாதை இல்லாமல் அப்பட்டமாக இழிவான முறையில இன்றைக்கு சிறார்கள் நடக்க தொடங்கி விட்டார்கள். அல்லாஹ் காப்பாற்றணும், காப்பாற்றணும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மல்லம் யர்ஹம் ஸகீரனா வலம் யுவக்கி கபீரனா ஃபலைஸ மின்னா. பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்தாத சிறுவர்களும், சிறுவர்கள் மீது அன்பு செலுத்தாத பெரியவர்களும் நம்மை சார்ந்தவர் அல்ல, முஸ்லீம் இல்லைன்னாங்க. சின்ன பிள்ளைங்க அவ்வளோ ஒரு மரியாதையின்மையாக, மரியாதை குறைவாக அப்படி நடக்கிறாங்க. பெத்த தகப்பனுக்கும் மரியாதை இல்ல, தாய்க்கும் மரியாதை இல்ல, ஊர்ல இருக்கிறவங்களுக்கும் மரியாதை இல்ல, கண்டிக்க வரவங்களுக்கும் மரியாதை இல்ல. நீ என்ன வீட்லயே நான் நஞ்சு குடிக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சை வேற நாம தான் பேசி பழகி விடுறோம். நாம தான் என்ன செய்யறோம், பேசி பழகி விடுறோம். அப்ப அந்த மதிப்பு மரியாதையை சொல்லிக் கொடுப்பதற்கு நாம கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்ப அந்த சம்மர் கிளாஸ்ங்கிறத இன்ஷா அல்லாஹ் நிர்வாகத்தினுடைய ஆலோசனையின் பிரகாரம் அது எப்படி வைக்கிறது, என்ன செய்யறது அப்படிங்கிற அந்த அமைப்புகள் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வரப்படும். அதே நேரத்துல ஒரு சில நல்ல உள்ளம் கொண்ட பாப்பாமாரு தாங்களுடைய பிள்ளைகளை மதரசாவில எப்படியாவது சேர்த்துடணும், என் பிள்ளை எனக்கு எதுவும் தரலைனாலும் பிரச்சனை இல்லை, என் வாழ்க்கையை என்னால பார்த்துக்க முடியும், என் பிள்ளை ஓதி படிச்சு வந்தா போதும் அப்படிங்கிற எண்ணத்துல ஒரு சில தகப்பனார்கள் என்னை தொடர்பு கொண்டு, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மதரசா பார்த்து சொல்லுங்க, போனா திரும்ப ஓதி முடிச்சுதான் இங்க வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்புல இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதற்காக சில மதரசாக்களை நான் விசாரித்து வச்சிருக்கிறேன். இங்க இருக்கக்கூடியவங்களும் அதை நீங்க இன்ஷா அல்லாஹ் பயன்படுத்துங்க. கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு மதரசா, வருடந்தோறும் நம்ம பள்ளிக்கு அவங்க வசூலுக்கு வராங்க. இன்னைக்கு எல்லா மதரசாக்கள்லயுமே மார்க்க கல்வியோடு சேர்ந்து உலக கல்வியும் வந்துருச்சு. ஏன்னா பேரண்ட் அதை கேட்கறாங்க, உலக கல்வியோடு சேர்ந்து மார்க்க கல்வி, குரான மனப்பாடம் பண்ணக்கூடிய அந்த வயசுல கூட இன்னைக்கு உலக கல்வியோட சேர்ந்துதான் நமக்கு குரானையும் நம்ம கொடுக்குறாங்க. அப்ப அந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற மதரசாவில எந்த ஃபீஸஸும் இல்லை. அவங்க வாரத்துல 3 நாள் ஸ்கூல் படிப்பு, வாரத்துல 3 நாள் மதரசா படிப்பு, வாரத்துல 1 நாள் அவருக்கு விடுமுறை கொடுக்கப்படுகிறது, அவர்களுக்கான உடை கொடுக்கப்படுகிறது, உணவு கொடுக்கப்படுகிறது, தங்கும் இடம் கொடுக்கப்படுகிறது, எல்லாம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. நாம செய்ய வேண்டிய ஒரே ஒரு பொறுப்பு, நமது பிள்ளைகளை நல்ல முறையில கொண்டு போய் ஒப்படைச்சிடணும். அல்லாஹுக்காக ஒப்படைங்க, யாருக்காக வேண்டி ஒப்படைக்க வேண்டாம். உங்க பிள்ளை நாளைக்கு சொர்க்கத்திலேயாவது சந்தோஷமா வாழட்டும், உங்க பிள்ளை நாளைக்கு மறுமையில நிம்மதியான முறையில இருக்கட்டும், நீங்க மறுமையில நிம்மதியான முறையில இருக்கட்டும், உங்க பிள்ளைகளை கொண்டு போய் ஒப்படைங்க. அதுபோல காயல்பட்டினம் நான் ஓதுன மதரசா மஹதரத்துல் காதரியா, ஏறத்தாழ 160 ஆண்டு காலங்களாக அந்த மதரசா நடந்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் இங்க குரான் மனப்பாடம் பண்ணக்கூடிய மதரசா நடந்து கொண்டிருக்கிறது. அங்கேயும் இதே போன்று வாரத்தில் 3 நாள் அவர்களுக்கு பள்ளிக்கூட படிப்பு, அடுத்து குரான் படிப்பு, அடுத்து அவர்களுக்கு விடுமுறை, அங்க உணவு உடை எதுக்குமே அங்க எந்த ஃபீஸும் கிடையாது. மதரசாவுடைய விதிமுறைகளும் சரியான விதிமுறைகளோடு அந்த மதரசா இயங்கி கொண்டிருக்கிறது. அதுபோல திண்டுக்கல்ல ஒரு மதரசா இருக்கு. இதெல்லாம் நான் ஒரு 2 நாளா விசாரிச்சு வச்சிருக்கிறேன், என்னென்ன சிலபஸ் எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் நீங்க பாத்துக்கிறீங்க, என்ன செய்யறீங்க. குரானுக்குன்னு இருக்கக்கூடிய மதரசான்னு சொன்னா திருநெல்வேலி பேட்டையில இருக்கக்கூடிய ஒரு மதரசா, குரானுக்காக வேண்டி மட்டுமே. இன்னைக்கும் பழைய சட்டம் அங்க இருக்கு. குரான் ஓதுற பசங்க நாங்க ஓதுற காலத்துல முடி வளர்க்கக்கூடாது, முடி வளர்க்கக்கூடாது. வாரம் ஒருத்தர் வருவாரு, கையில ஒரு பிளேடை கொண்டு வருவாரு, நாங்க ஒரு 10 பிள்ளைங்க அப்படி வரிசைக்கு உட்காந்துருப்போம். வாரம் வலிச்சுட்டு போயிடுவாரு. வாரம் நல்ல பலங்கிற மொட்டையோட தான் இருக்கணும். ஏன்னா முடியில கூட அவன் கவனம் போயிடக்கூடாது. ஏன்னா கொஞ்சம் வளர்ந்ததோட எண்ணெய் ஏற்றிக்கிறது, கண்ணாடியில போய் நிக்கிறது, பழு செய்ய போன அப்புறம் தண்ணியை தூக்கி அப்படி தலையை தெரிச்சுக்கிட்டு, என்ன வாங்க காசு இருக்காது, அப்போ எது வாங்க காசு இருக்காது, என்ன வாங்க காசு இருக்காது. தண்ணியை தான் 5 நேரத்துக்கு என்ன செய்யறது, தலையில தேய்ச்சி வளர்க்கறது. அப்ப அந்த மாதிரியான ரூல்ஸ் இன்னைக்கும் இருக்கக்கூடிய மதரசாக்கள் எத்தனையோ இருக்கிறது. அப்ப அந்த மாதிரி உங்க பிள்ளைகளுடைய கல்வியை தரப்படுத்துவதற்கு, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் சீராக அமைவதற்கு உலக கல்விக்கும் தயவு செஞ்சு முக்கியத்துவம் கொடுங்க. ஸ்கூல் போறனா போல அப்படின்ட்டு போயிடாதீங்க, அடிங்க, எவ்வளவு அடிக்க முடியுமோ அடிங்க.
திருத்துங்க, திட்டுங்க. எப்படி அவனை நல்ல வழிக்கு கொண்டு வரணுமோ அந்த வழிக்கு கொண்டு வாங்க. ஏன்னா அடிக்காதீங்க, அன்பா போங்க நம்ம ஊர்ல நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பிள்ளைங்க அதற்கான ஒரு சூழல்ல இல்லை, அதற்கான ஒரு மாஹவுல், அதற்கான ஒரு சூழல்களை தாண்டி இன்னைக்கு போயிட்டாங்க இல்லையா? அன்பா நீங்க சொன்னீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இருக்குன்றான், ஏறி தலையில உட்காந்து செஞ்சிருவான். என்ன இல்லையா? அப்ப அதற்கான சூழல்களை உருவாக்குங்க, மதரசாவில சேர்க்கறதுக்கான முயற்சிகளை ஈடுபடுங்க. அவ்வளவுதான், எல்லா மாசம் திறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூல் லீவ் விடுது, மாசம் திறக்கிறாங்க. இப்ப நான் சொன்ன இந்த மதரசாக்கெல்லாம் அடுத்து ஒரு 8ஆம் தேதி 9ஆம் தேதியில இருந்து அப்படியே அடுத்தடுத்து எல்லா மாசம் ஓப்பன் ஆகுது. 10 நாள் ஆகட்டும், 15 நாள் ஆகட்டும், ஒரு வாரம் ஆகட்டும், 2 வாரம் அப்படிலாம் வேண்டாம், திறந்த அன்னைக்கு அட்மிஷனை போட்டு உள்ள கொண்டு போய் விடுறீங்க. இன்ஷா அல்லாஹ் உங்க பிள்ளைகளுக்கு என்ன தேவைகள் இருக்கிறதோ, உங்களால எதுவும் செய்ய முடியலன்னு சொன்னாலும் கூட நம்ம ஊர் சார்ந்து, நம்ம சங்கங்கள் சார்ந்து, முடிஞ்சா நான் என்ன சார்ந்து உங்க பிள்ளைகளுக்கு என்ன செஞ்சு கொடுக்க முடியுமோ இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கான எல்லா உதவி உபகாரங்களும் உங்க வீடை தேடி வரும். நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணு, உங்க ஆண் பிள்ளைகளை ஒப்படைங்க. நம்ம ஊர்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு 5 பிள்ளைகளை நாம தேர்ந்தெடுக்கணும். இந்த 5 பிள்ளைங்களையும் ஊரை கூப்பிட்டு வச்சு துவா ஓதி இன்ஷா அல்லாஹ் நாம அல்லாஹ்க்கு வேண்டி அனுப்பி வைக்கணும். ஏதோ நீங்க மட்டும் கொண்டு போய் விட்டு வந்தீங்க அப்படி இல்லை. அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு அவர்களுக்காக நல்ல முறையில துவா செஞ்சு ஊர் சார்ந்து அவர்களை வழி அனுப்பி இன்ஷா அல்லாஹ் நாம வச்சு அந்த 5 பிள்ளைங்களை கொண்டு நம்ம ஊருக்கு பெரிய ஒரு மாற்றம் வரணும். அதற்கான முயற்சிகளை நாம தொடர்ந்து எடுக்கணும். தயவு செஞ்சு இதை ஒரு ஜும்மா பயானா கேட்டுட்டு அப்படி எஞ்சி போயிடாதீங்க. உங்க உள்ளத்துல போடுங்க, கொஞ்சம் கசக்குங்க. ஏன் எதனால ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காரு, கொஞ்சம் கசக்கி பாருங்க. எல்லாத்தையும் வெட்ட வெளிச்சமாக பேசிட முடியாது, பேசவும் கூடாது. அதனால எல்லாம் உங்களுக்கு தெரியும், எதுவும் உங்களுக்கு தெரியாதுலாம் இல்லை. நாம எதையுமே சிந்திக்கிறது இல்லை, யோசிக்கிறது இல்லை. இங்கிட்டு போனதோட அப்படி ஒரு உதறிட்டு போய்கிட்டே இருப்போம். அந்த உதறு தயவு செஞ்சு வேண்டாம். பிள்ளைங்களுடைய எதிர்காலம் தயவு செஞ்சு கூலி வேலைக்கு போய் அவனுடைய வாழ்க்கை வம்பா போயிட வேண்டாம். எத்தனை இளைஞர்கள் திருமணம் முடிச்சு இன்னைக்கு குழந்தை இல்லாமல் தவிக்கிறார்கள் தெரியுமா? காரணம் என்ன தெரியுமா? சிறு வயதில் அவர்கள் செய்யக்கூடிய வேலைகளை தாண்டி கடின வேலைகள் செய்ததுனால் இன்றைக்கு எத்தனையோ ஆண்களுக்கு குழந்தை இல்லை. 30 வயசுல குடலிறக்கம் வந்துருது, 25 வயசுல அவனுக்கு சுகர் வந்துருது, கை கால பிரச்சனைகள் ஏற்பட்டுறது. கடின வேலைகள் பார்க்கும் போது பிள்ளைகள் 16, 17 வயதை தொடரும்போது போதை பொருட்களுக்கு அடிமையாகின்றார்கள். மறுக்க முடியாது, யாரும் மறுத்து பேசலாம் முடியாது. அப்படி சூழ்நிலை நம்ம பிள்ளைகளை கொண்டு போய் நம்ம தள்ளிட வேண்டாம். அவன் வாழ்க்கை அப்படியே இருட்டடைஞ்ச வாழ்க்கையாவே கடைசி வரைக்கும் போயிட வேண்டாம். இப்ப ஒண்ணும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, அவனுக்கும் தெரியாது. ஏன்னா இப்ப நீங்களும் சம்பாதிப்பீங்க, அவனும் சம்பாதிப்பான், அவனுக்கும் ஜாலியா இருக்கும், உங்களுக்கும் ஜாலியா இருக்கும். உங்களுக்கு அப்படி லேச கொஞ்சம் நல்ல வெள்ள முடி ஏறி தோல் சுருங்கி, ஆஹா இனி வேலைக்கு போக முடியாதடா உட்காந்துடுறா அப்படின்னு உட்காருவீங்க. அப்ப உங்களுக்கு துடு தர மாட்டான். ஏன்னா அப்ப அவன் பொண்டாட்டி பிள்ளைல நான் சின்ன வயசுல இருந்து உழைச்சு உங்கள்கிட்ட இருந்திருக்கேன், இனிமேலாவது எனக்காண்டி வாழாதாமான்ட்டு ஒரே வார்த்தையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். நடக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன், நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லுவேன் இல்லையா? அப்ப அந்த ஒரு சூழல் தயவு செஞ்சு வேண்டாம். பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை நாம எந்த அளவுக்கு கட்டி காக்க முடியுமோ அந்த அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் நாம கட்டி காப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது ஊரில் இருக்கக்கூடிய அனைத்து சிறார்களுக்கும் இம்மை கல்வியையும் மறுமை கல்வியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தரமான முறையிலே தருவதோடு அடுத்த தலைமுறை பாவமற்ற தலைமுறையாக மாறுவதற்கும், கூலி வேலைக்கு செல்லாமல் கண்ணியமான தொழில்களுக்கு செல்வதற்கும், கண்ணியமான முறையிலே வாழ்வதற்கும், இந்த சமூகத்தில் மதிக்கப்பட்டு வாழ்வதற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது ஊரில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆகிரு தாழ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.